தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நகராட்சித்துறை அதிகாரிகள் நியமன முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யக்கூடிய வழக்கில் KN நேருவுக்கு அடிப்படை உரிமை இல்லை என வாதிட கோரியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், வழக்கின் பின்னணி என்ன? வணக்கம் ராஜேஷ். நகராட்சி நிர்வாகத்துறையில் அதிகாரிகள் நியமன முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யக்கூடிய வழக்கில் தனது தரப்பு வாதத்தை கேட்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் நேருவுக்கு அடிப்படை உரிமையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் தெரிவித்துள்ளது. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 உதவி பொறியாளர்கள் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் நியமனத்தில் 634 கோடி லஞ்சம் பெறப்பட்டதாக அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு எழுப்பியிருந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய தமிழக DGPக்கு கடிதம் அனுப்பியிருந்தது. அந்த அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி அதிமுக MP IS இன்பத்துறை தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவு தனது தரப்பு விளக்கத்தை கேட்காமல் பிறப்பிக்கப்பட்டதாக கூறி அதை மறு ஆய்வு செய்ய கோரி முன்னாள் அமைச்சர் நேரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. நேரு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் சித்தார்த் லுத்ரா மற்றும் அரவிந்த் பாண்டியன் தனது தரப்பு வாதங்களை கேட்காமல் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது. இயற்கை நீதிக்கு முரணானது என்றும் விளக்கம் அளிக்கும் வாய்ப்பை மறுக்க முடியாது என்றும் வாதிட்டனர். இதற்கு பதிலளித்த தமிழக அரசின் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சித்தார்த்தாவே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் முன்பே குற்றச்சாட்டுக்கு எதிர்நோக்கும் நபர்கள் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்க வேண்டும் என்றும் கோர எந்த அடிப்படை உரிமையும் இல்லை என்றும், எனவே இந்த வழக்கில் நேருவின் கோரிக்கை ஏற்க முடியாது என்றும் வாதிட்டார். அரசு தரப்பின் வாதங்கள் நிறைவேறாததால் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்தது. ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.